ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ்வெல்லை தூக்கிட்டு மேக்ஸ்வெல்லோட இடத்துல வில் ஜாக்ஸை கொண்டு வரணும்னு ஃபேன்ஸ் இப்போ வேறு லெவலில் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்டர்நேஷனல் சைடில் நல்ல ஃபார்மில் இருந்தார். ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்சில் ஆஸ்திரேலியா தோற்றுட்டு வெளியே போக வேண்டியவங்கள 200 அப்படிங்கிற வேறு லெவல் ஸ்கோரில் அடிச்சு உள்ளே கொண்டு வந்தார். அந்த லெவலில் ஒரு பீஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்து கிளென் மேக்ஸ்வெல் இப்போ டோட்டலாகவே ஆர்சிபிக்காக சொதப்பிட்டு தான் இருக்கிறார். ஒரு மேட்ச் கூட அடிக்க மாட்டேங்கிறாரு. கேகேஆர் கிரிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா 2 டிராப் கேட்ச் வந்தது. அப்போயுமே அவர் வந்து ஒரு பெரிய நாக்காக அதை கன்வெர்ட் பண்ணல. ஃபாஃப் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டச்சில் இருக்கிறாரு. ஸோ அதனால் டீம் கேப்டன்சி அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஃபாஃபோட ஃபார்மும் சரியில்லை, மேக்ஸ்வெலோட ஃபார்மும் அந்த இடத்துல வீக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸ்வெலோட இடத்துல கண்டிப்பாக வில் ஜாக்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் இப்போ வந்துட்டு ஃபேன்ஸ் குதிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் வில் ஜாக்ஸ் உள்ளே வரும்போது ஸோ மேக்ஸ்வெல் மாதிரியே அவரும் வந்துட்டு ஓவர் போடுவார், ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின் அப்படிங்கிறதுல நமக்கு சப்போர்ட் பண்ணி தருவார். அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் அவர் வந்துட்டு அந்த ஒன் டவுன் அப்படிங்கிற ரோலை தான் கொடுக்கணும் வில் ஜாக்ஸுக்கு. ஏன்னா கேமரன் கிரீனுக்கு ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் மிடில் ஆடி செஞ்சுரி அடித்து அந்த ஒரு லெவல் ஆஃப் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பழக்கம் இருக்குது. பட் வில் ஜாக்ஸ் மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக சூட் ஆக மாட்டார், டாப் ஆர்டரில் சூட் ஆவார். ஸோ எப்போவுமே மேக்ஸ்வெல்லை ஒன் டவுனில் இறக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த தடவை கேமரன் கிரீன் அப்படிங்கிற சொல்லி அவர் வந்ததுக்கப்புறம் அவரை ஒன் டவுன் ப்ரொமோட் பண்ணி மேக்ஸ்வெல்லை கீழே இருக்கிறதுனால கூட மேக்ஸ்வெலோட ஃபார்ம் அப்படிங்கிறது டிப் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல பேட்டிங் அப்படிங்கிறது செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் பேட்டிங் காம்பினேஷன் அப்படிங்கிறதுல சொதப்பி டீமே வந்து இப்போ வேறு லெவலில் வந்துட்டு ஏதோ ஒரு மிகப்பெரிய குழிக்குள்ள போய் விழுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வில் ஜாக்ஸ் சொல்ல வரும்போது மேக்ஸ்வெல்லை ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணும்போது கேமரன் கிரீன் அப்படி இல்லைனா வில் ஜாக்ஸ் 2 பேர் யாராவது யூஸ் பண்ணணும். ஸோ கேமரன் கிரீனை ட்ராப் பண்ணிட்டு வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ மேக்ஸ்வெலோட ஃபார்மே கேள்விக்குறியில் இருக்கும்போது ஸோ கேமரன் கிரீனை பேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு மேக்ஸ்வெல்லை ட்ராப் பண்ணி வில் ஜாக்ஸை வந்து யூஸ் பண்ணலாமா? ஃபேன்ஸ் இப்போ அந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வில் ஜாக்ஸ் ஒரு திறமையான வீரர் தான், கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது மேக்ஸ்வெல்லை ட்ராப் பண்ணிட்டு வில் ஜாக்ஸை வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கும்போது ஏதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை கேமரன் கிரீனை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் ஆட வைக்கலாமா? என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணால் ஆர்சிபிக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்ஐசிக்கு அகேன்ஸ்டாக வில் ஜாக்ஸ் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஆர்சிபி மறுபடியும் சேம் டீம்னு போனாங்கன்னா அடி வாங்குறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது கண்டிப்பாக நடக்கும், உறுதி.